ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், OMR 351 மெகாட்ரானிக் சப்ஜெக்டான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வேணும்னு சில பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்கலாம் வாங்க. இப்போதைக்கு எனக்கு டைம் இல்லாதனால எந்தெந்த கொஷின்ஸ்லாம் எப்படி படிக்கணும்னு ஷார்ட்டாக சொல்லிடுறோம். ஸோ அதனால் படிச்சுங்க. ஃபஸ்ட்டு யூனிட் 1 பொறுத்தவரைக்கும் இந்த ஃபஸ்ட்டு 2 கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த யூனிட் ஃபஸ்ட்டே ப்ரிஃபரன்ஸ் இந்த 2 கொஷின் நல்லா படிச்சுங்க. நெக்ஸ்ட் வேரியஸ் சென்சார்ஸ் கொடுத்துருப்பேன். இதில் எல்விடிடியும் கெப்பாசிட்டி சென்சார்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ இது ஃபஸ்ட்டு படிச்சுட்டு போயிருக்கு. ரிமைனிங் கொஷின்ஸ் நெக்ஸ்ட் பார்த்துங்க. நெக்ஸ்ட் யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் வேரியஸ் அட்ரஸிங் மோட்ஸ் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அந்த ஆர்கிடெக்சர் ஆஃப் 8085 மைக்ரோ ப்ராசர் இந்த கொஸ்டின் நல்லா படிச்சுங்க. இதை படிச்சுட்டு பிறகு நெக்ஸ்ட் அந்த 3வது கொஸ்டின் செகண்ட் ப்ரிஃபரன்ஸாக படிங்க. அதே மாதிரி யூனிட் 3லையும் பார்த்தீங்கன்னா இந்த 3 கொஸ்டின்ஸுமே நல்லா படிச்சுங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்கிடெக்சர் ஆஃப் PLC ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த 2வது 3வது கொஸ்டினும் அதை நல்லா படிச்சுங்க. நெக்ஸ்ட் யூனிட் 5 பொறுத்தவரைக்கும் ஸ்டெப்பர் மோடாரும் DC சர்வோ மோட கம்ப்ளீட்டாக படிச்சுங்க. அதாவது ஸ்டெப்பர் மோடாரில் பார்த்தீங்கன்னா நார்மலாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் இதெல்லாம் வந்திருக்கும். இது கூட ஸ்பெசிஃபிகேஷனும் நல்லா படிச்சுங்க. அதேமாதிரி DC சர்வர் மோடாரில் பார்த்தீங்கன்னா அந்த டைப்ஸ் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் அதெல்லாம் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டார்க் ஸ்பீட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இது நல்லா படிச்சிங்க. அண்ட் லாஸ்ட்டாக அந்த 3வது கொஸ்டின் படிச்சுட்டு போய் நெக்ஸ்ட் பார்ட் C பொறுத்து மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு இந்த 5 யூனிட்டில் படிச்சிருக்க அந்த கொஷின்ஸ்லேருந்து வரும். எக்ஸ்ட்ராவாக அந்த இன்ஜின் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இது அந்த கேஸ் ஸ்டடிஸ் தனியாக படிச்சிங்க. இது ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ நம்ம பார்த்த கொஷின்ஸ் எல்லோரும் நல்லா படிச்சிங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை.